இவரை பார்த்தாடா நாட்டாமங்கிறா. இவரு நாட்டு ஆமல்லடா. இவரு ஊர்ல மீசைய முறுக்கிட்டு நடந்து வந்தா சின்ன குழந்தைங்க கூட கையெடுத்து கும்பிடுண்டா. பெரிய தலையில இருக்கிற துண்டை இப்படி இடுப்புல எடுத்து வைப்பாங்கடா. ஏடா இவரு நாட்டாமடா. என்றாரு ஐயா, அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்தராத்திரியிலையும் கொடை பிடிப்பாங்கிறது இதானாங்க ஐயா? ஏய், இது இல்லடா. ஏய், இல்லையா மடக்கி வைடா. மடக்கி தானே வச்சிருக்கேன். மாங்காய் மலையம் இது இல்லடா. கொடைய மடக்க சொல்லுடா. ஓ, கொடைய சொன்னியா? சரி 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 சரி. ஆங்கோட இன்னைக்கு என்றா பஞ்சாயத்து நாட்டாமையா, இந்த கட்டம்ல நீங்க இப்படி கேட்கக்கூடாது ஐயா. வேற எப்படி கேக்குறீங்க? என்ன பிராந்தி கேட்கணும் ஐயா? ஏண்டா பிராந்தி ஞாபகப்படுத்துற? ஊர்ல நோம்பி போட்டிருக்காங்க 2 நாளா, கடலீவு எல்லாம் அலைஞ்சுக்கிட்டு திரியுறாங்க. அந்த கடைக்கு இந்த கடைக்கும் பிராந்தி ஞாபகப்படுத்துறாங்க இல்லையா? என்ன பிராண்ட் கேட்கணும் ஐயா? என்ன பிராண்டா? நெப்போலியன், கல்யாணி, கிங்பிஷர், 5000 அந்த பிராண்ட சொல்றியா? ஐயா, இவன் நேத்தரிக்க சரக்கு பத்தி சொல்றாயா? விட்டானம்ல எல்லாத்தையும் எழுதி போடு ஐயா. நீங்களே பேசுங்க ஐயா. ஏய், இன்னைக்கு என்றா பிராண்ட்? ஐயா, செல்போனை பத்தி பிராண்ட் கொடுத்துறாங்க ஐயா. என்றா சொல்றீங்க? மக்களோட செல்ல பிள்ளையா இருக்கிற கை கிடக்க கருவி அதையா சொல்றீங்க? எங்கங்க ஐயா கைக்கு கிடங்குது? இப்ப எல்லாம் நீட்டமா போய்கிட்டே இருக்குதுங்க ஐயா கை கிடங்காம. ஐயா வேற மாதிரி சொல்றாங்க ஐயா. இப்ப என்றா கேட்டு சொல்ற? ஐயா அது கொண்டு இல்லையா, முன்னெல்லாம் 1100 வச்சுக்கிட்டோம். இப்ப ஐபேடு பெரிய போனு பெருசு பெருசா போதும். அதான் சொன்னங்க ஐயா. ஐயா, செல்போனை வச்சுட்டு குறையெல்லாம் சாவுது ஐயா. ஏண்டா சிட்டுக்குருவி மட்டுமாடா சாவுது? மொத்த குருவியுமே செத்து இடிக்குது போன பார்த்து. இப்ப என்றா கேட்டு சொல்ற? ஐயா அது ஒன்றும் இல்லைங்கய்யா. நீங்க இந்த போனை பத்தி ஒரு நல்ல தீர்ப்பா ஒரு நல்ல கருத்தை மக்களுக்கு தெரியப்படுத்துங்கய்யா. செல்போன் பத்தி பேசணும்னா ஒரு 4 விழா பேசிட்டே இருக்கலாம். ஆனா அதெல்லாம் கேட்கிற அளவுக்கு நமக்கு இப்ப நேரம் இல்லை. அதனால ஒரு 4 வரையில சொல்றேன். பல மைல் தூரத்துக்கு வந்தா வந்து ஒருத்தன் பேசுறத நம்மளால இங்க இருந்தே கேட்க முடியுதுன்னா அதுக்கு காரணம் கதிர்வீச்சு தானே. அது கண்ணுக்கு தெரியாதனால அதை பத்தி நமக்கு எதுவும் தெரியறதில்லை. சிட்டுக்குருவி என்ன சின்னதா இருக்கிறதுனால கதிர்வீச்சு தாக்க பிடிக்காம இறந்து போயிருது. நம்ம கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால அதெல்லாம் தாக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால நமக்கு பாதிப்பதும் கிடையாதுன்னு சொல்ல முடியாது. பல வகையில அது நம்மளை பாதிச்சுட்டு தான் இருக்குது. இந்த நவீன நாகரிக உலகத்துல அதை கூட பெருசுப்படுத்தாம நம்ம ஓடிட்டு இருக்கோம். செல்போன் வந்ததுக்கு அப்புறம் கடிதம் எழுதுறதே எல்லாம் மறந்து போயிட்டோம். அன்புள்ள அப்பா, அன்புள்ள அம்மாங்கிற வார்த்தையை கேட்டு பல வருஷம் ஆகுது. ஒரு சின்ன கணக்கு போடுறதுனா கூட போன் எடுத்து பட்டன் தான் தட்டுறோம். பட்டன் சொல்ல தெரியுதுல்ல, ஞாபக சக்தியே இல்லாம போச்சு. ஒருத்தர் அடிப்பட்டு கிடந்தா ஓடி போய் உதவி பண்றதை விட்டுட்டு போன் எடுத்து போட்டோ தான் எடுக்கிறோம். ஹெல்ப்புங்கிற வார்த்தை செல்ஃபியா மாறி போச்சு. அந்த காலத்துல தான் எங்க தாத்தாங்க தான் கண்ணாடி போட்டு எடுத்தாங்க. இப்பதான் தாத்தான்னு கூப்பிடுற குழந்தைங்கள கண்ணாடி போட்டு தான் இருக்குது. இதுக்கு என்ன காரணம்னு உங்களுக்கு நான் சொல்லி தான் புரியணும்னு அவசியம் இல்லை. அவ்வளோ ஏன் ஒரு ஆணோ ஒரு பொண்ணோ நேரடியா பேசிக்க முடியாத ஒரு சில வார்த்தைகள் கூட இந்த செல்போனால ஈஸியா பேசிக்க முடியுது, அவங்களால பழகிக்க முடியுது. தமிழ்நாட்டில் இருக்க மிகப்பெரிய பிரச்சனை இல்லை இப்ப இதுவும் ஒண்ணு. விஞ்ஞானமும் அறிவிலும் நம்ம அறிவை வளர்த்துக்கு தானே தவிர நம்ம கெடுத்துக்கிறதுங்களா. அவசரத்துக்கு பயன்படுத்தினா அது நமக்கு அவசியம் தான்டா. அதையே அடிக்கடி பயன்படுத்தினா அனாவசியம். உனக்கு செல்போனே வேண்டாம்னு சொல்லல. பொண்ணான நேரத்தை செல்போன்ல வீணடிக்காதீங்க தான் சொல்றேன். உங்களுக்கு செல்ல தேவையில்லான்னு சொல்லல, தேவையில்லாம் சொல்ல செல்ல சொல்லாதீங்க தான் சொல்றேன். இந்த உலகத்துல யாரோட வாழ்க்கை தரத்தையும் உங்களை உயர்த்தி குடிக்க சொல்லல, யாரோட வாழ்க்கையும் கெடுதலான்னு தான் சொல்றேன். இது உங்க எல்லாத்துக்கும் பொருந்தும். ஐயா என்ன மன்னிச்சிருங்கய்யா. ஐயா என்னையும் மன்னிச்சிருங்கய்யா. மணிப்பென்றா வேண்டி கிடக்குது. முதல்ல உங்க கூட இருக்கவங்கிட்டையும் உங்க குழந்தைங்கிட்டையும் அன்பா ஆறுதலா நல்லதா 4 வார்த்தை சொல்லப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு செல்லப்பாரு. இதான் இந்த நாட்டை அப்பட தீர்ப்பு. சரியான தீர்ப்புங்கய்யா. இப்ப எல்லா மக்களும் புரிஞ்சிருப்பாங்க. இனிமேல் செல்போனை கரெக்டா யூஸ் பண்ணுவாங்க ஐயா.